நம்ம நாட்டில் முக்கால்வாசி பேர் ஏன் நம்ம நாட்டில் வேலையே வேலை இன்னைக்கு வெளிநாட்டில் தான் இருக்கும். வெளிநாடு நம்பி பிழைக்கிற மாதிரி நிறையா குடும்பங்கள் இருக்குது. அது பழைய மாதிரி இல்லை. வெளிநாட்டுக்கெல்லாம் இப்போ ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே ஆள் எடுக்கிறது இல்லை. 25 வயசு, அதே ரொம்ப வெயிட்டிங்கில் தான் வருது. இவ்வளவு கஷ்டப்பட்டு போய் குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே போனால் சில கப்பலுக்கெல்லாம் யாருமே அதிகமாக கப்பலுக்கெல்லாம் படிக்காமல் போகாதீங்க. டெஸ்ட் அடித்து போனாலும் சரி. கப்பலுங்கிறது வந்து ஒரு மோசமான வேலை. நானும் இருந்திருக்கேன் சிங்கப்பூரில். ஒன்றுமே தெரியாமல் போனது தான். என்ன வேலைன்னு கூட தெரியாமல் போய் நாங்கள் போகும்போது ஒரு 27 பேர் போனோம். மொத்தமாக ஒரு ஃப்ளைட்டில் தான் ஏற்றி கொண்டு போனாங்க. 27 பேர். ஒரு 6 மாதத்துலேயே 15 பேரை காணோம். ஊருக்கு வந்துட்டேன். துண்டை காணா துணியாக காணாமனு ஊருக்கு வந்துட்டாங்க. எவ்வளோ கஷ்டம் உள்ள சில பேர் முடியாமட்டேன். நான் இது சொல்கிறது வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி 8 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் 27 பேர் போனோம். 15 பேர்கிட்ட அந்த ஒரு 6 மாதம் கூட தாண்டலை, வந்துட்டோம். பாக்கி பேர் தான் இருந்தோம். அதுலேயே இடையில கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க. ஏன்னா வேலை கஷ்டமான வேலை, வெளியில் சொல்ல முடியாது. கப்பல்னா ஐயோ, அந்த கப்பலுக்குள்ளே டேங்கிக்குள்ளெல்லாம் எண்ணெய் எடுக்கிற கப்பல். அது எண்ணெய் டேங்கு, எண்ணெய் எடுக்கிறது. புறங்கடலில் போய் எண்ணெய் எடுத்துகிட்டு வர்ற கப்பல். பழைய கப்பல் வேலைக்கு வரும். புது கப்பல் கூட தேவையில்லை. கப்பல் வேலையே எந்த கப்பல் வேலையும் கஷ்டம்தான். அந்த ஒரு கப்பலுக்குள்ளே வந்து ஒரு 7-8 கம்பெனி வேலை வைப்பேன். ஒரு டேங்கிக்குள்ளே வந்து ஒரு 4 பேர் 4 கம்பெனி வேலை வைப்பேன். ஒருத்தன் இங்கிட்டு வெல்டிங் எடுப்பேன், இன்னொருத்தங்க ஹவுசிங் எடுப்பேன், இன்னொருத்தங்க கிரைண்டிங் பண்ணுவேன். அப்படி பல இதில் அந்த டேங்கிக்குள்ளே வேலை நடக்குங்க. வெறும் அந்த காற்று வந்து இந்த மேலே இருந்து ஒரு ஏர் கூலர் மாதிரி இது பண்ணி பிளாஸ்டிக் கவரில் வரும் காற்று. நம்ம போனோம்னா சாப்பிடலாம் வரும்போது கண்ணை கரையிறன்னு வரும். நான் வந்து இருக்கிறதுலே மோசமான வேலை இந்த கவுசிங் அடிக்கிற வேலை பார்த்தேன். மோசமான வேலைங்க அது. கவுசிங் அடிக்க சிங்கப்பூரில் இருக்கவனுக்கு தெரியும் கவுசிங்னா என்னென்னு. ஏன்னா அம்மாளுக்கு தெரியாது. ஏன் சொல்கிறோன்னு தெரியல. சிங்கப்பூரில் போகிறோம், குடும்பம்னு ஒன்று விட்டுட்டு போகிறோம். குடும்பத்தை எப்போவுமே நினச்சி பாருங்கள். சிங்கப்பூரில் போய் செட்டில் ஆகிறாங்க சில பேர். நல்ல வேலை கிடச்சாலாம் 10 வருஷத்துக்கெல்லாம் வரமாட்டேங்கிறான். அந்த குடும்பம் என்னத்துக்காகும் தெரியுமா? செதறி போயிடும். நீங்கள் 10 வருஷம் வெளிநாட்டில் இருந்துட்டு ஒரு குடும்பத்தை தேடி காசு சம்பாரித்து என்னத்துக்குங்க ஆகும்? காசை வச்சு திங்கமா முடியும்? இப்போ இருக்கிற காலகட்டங்கள் சரியில்லை. நிறைய பேர் 10 வருஷம் 8 வருஷம் அது எதுக்குங்க? கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஓடிடுறாங்க 8 வருஷம். ஏன்னா சூழ்நிலை கண்டிப்பாக சில பேருக்கு போய் தான் ஆகணும். சூழ்நிலைகள் வந்து மோசமானது. இன்றைக்கி தான் கம்பெனிக்கு வர சொன்னால் நம்ம போய் தான் ஆகணும். சிங்கப்பூருக்கு ஒரு விதம் நம்ம செட்டிலாக நம்ம குடும்பத்தையும் பார்த்துக்கணும். வயசு போனால் திரும்பி வராது. குடும்பம் செதறி போனால் திரும்பி வராது. காலகட்டங்கள் சரியில்லை. வெறும் பணத்தை மட்டும் கொண்டு வந்து இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. வெறும் பணத்தை வச்சு அதில் குடும்பம்னு ஒன்று இருக்கணும். அந்த பணம் எதுக்காகுது? நம்ம பிள்ளைங்க, நம்ம குடும்பம் எல்லாருமே இருக்கணும். அது செதறி போகும். அங்கே போய் வாழ்க்கை வந்து சிங்கப்பூரில் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்கேன். எந்த நாட்டுக்கு போனாலும் சரிங்க. அதில் சிங்கப்பூரில் அதிகம். நீங்கள் 1 லட்ச ரூபா சம்பாரித்தா 1 லட்ச ரூபா சம்பாரித்தா அரை மணி நேரத்தில் அழிக்கிறதுக்கு எல்லா விதம் சொகுசு வாழ்க்கையை சிங்கப்பூரில் இருக்குது. இதெல்லாம் மீறி தான் நம்ம பையனுங்க 10 காசு சம்பாரித்து வீட்டுக்கு கொண்டு வர்றானுங்க. நல்ல நல்ல பிள்ளைங்க. கல்யாணம் பண்ணாதவங்க இருக்கட்டும், எத்தனை வருஷம் வேணாலும் அவனோட லைஃப்பு செட்டில் ஆகிட்டு வர. கல்யாணம் பண்ணவங்க நீங்கள் போயிட்டு பங்களாக்கார மாதிரி 10 வருஷம்லாம் இருந்துட்டு வந்தீங்கன்னா குடும்பம் செதறி போகும். குடும்பம் தான் நமக்கு காசு இருந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால குடும்பத்தையும் பார்த்துக்குங்க. சிங்கப்பூர் தான் வாழ்க்கைன்னு அங்கே இருக்கும்போது இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து வரணும். இந்த 8 வருஷத்துக்கு முன்னாடி சிங்கப்பூர்னா மாப்பிள்ளை நிறைய பொண்ணு கிடச்சிச்சுங்க. இப்போ சிங்கப்பூர் மாப்பிள்ளைக்கு பொண்ணு இல்லை. என்ன காரணம் தெரியுமா? சிங்கப்பூரில் போய் நீ 10 வருஷம் சம்பாரிச்சிட்டு வந்தாலும் சரி, இங்கே வந்து அடுத்த என்ன பண்ண போகிற? உனக்கு என்ன வேலை தெரியும்? அந்த காசை வச்சு என்ன பண்ணுவேன்? திடுத்துப்புன்னு ஒரு பிஸ்னஸ் எல்லாம் இங்கே ஆரம்பிக்க முடியாது. அப்படி புத்தி இல்லாத அங்கே இருந்துக்கிட்டே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு தான். அது 10 வருஷம் இல்லைங்க, ஏறி வந்தால் 4 வருஷம் இருங்க. 4 வருஷத்துலேயே நம்ம குடும்பத்தை கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டங்க. அந்த 4 வருஷத்தில் கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடுங்க.
வந்து தான் ஆகணும். நீங்கள் நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கணும், நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும். அம்மாவே எல்லாமே கஷ்டப்பட முடியாது. பணம் வாழ்க்கையில் முக்கியம் தாங்க, இல்லைன்னு சொல்லலை. அந்த பணம் சேவிக்கிறது குடும்பத்துக்கு வேண்டி தானே. அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்ல. நீங்கள் அங்கே சொகுசாக இருந்தது, ஏன்னா சொகுசாமல் இருக்க போகிறதில்ல. சொகுசுங்கிறது வந்து ஒரு 4 வருஷம் கஷ்டப்பட்டு, அந்த ஒரு வருஷம் வேணால் கஷ்டம் கொஞ்சம் இதாக இருக்கலாம், எல்லாம் தெரிஞ்சிடும் நமக்கு. நரகமான வாழ்க்கை கப்பலில் வேலை பார்க்குறது. கப்பலுக்கு வேலைக்கு போகிறவங்க யாராக இருந்தாலும் படித்து நல்ல டெஸ்ட் எழுதிட்டு போங்க. குடும்பத்தையும் பார்த்துக்குவோம், முக்கியமானது. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க.